ஹாய். தயா கூட ப்ளே ஸ்கூல் படித்த ஒரு பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போனோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே இப்படி பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ண போகிறது. ஃபேமிலிக்குள்ளே உள்ளதுக்கு போவோம், வெளியே இது வரைக்கும் இப்படி போனதே கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தயாக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு தான். அதனால் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு போயாச்சு இன்றைக்கி. ஃபர்ஸ்ட்டு அமேசானில் ஒரு டாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டெலிவரி ஆக வேண்டியது நேற்று டேட்டு, ஆனால் டெலிவரி ஆகலை, போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போயாச்சு. கேர்ள் பேபிக்கு ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது, அது ஃபர்ஸ்ட் டைம். நிறைய கன்ஃபியூஷன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் எங்களுக்கு எதாவது செட் ஆகுமான்னு போய் பார்த்தோம். எதுவுமே நல்லா இல்லை. சொல்லப்போனால் எதுவுமே எனக்கு பிடிக்கல, கலர்ஸ் எதுவுமே செட் ஆகலை. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சு. பர்த்டே பார்ட்டிக்கு போயாச்சு. போனதுலேருந்து தயாவை கையில் பிடிக்கவே முடியாது. ஏன்னா ப்ளே ஏரியாவில் பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தாங்களா, செம்ம ஆட்டமாக. சார் சும்மாவே ஆடுவார். அங்கே சலங்கை கட்டி விட்டாச்சு, சொல்லவா செய்யணும். சரியான விளையாட்டு. கேக் கட்டிங்க்கு கூட ஒழுங்காக இருக்கலை. இவங்க தான் பர்த்டே கேர்ள். இவங்களுக்கு இன்றைக்கி 4 years ஆகுது. கேக் கட்டிங் அப்போ தயாவை கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தோம். நிற்கலை எதுலேயுமே. அதில் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணலை. சரி, கிஃப்ட் கொடுக்கறதுக்காவது எப்படியாவது அவனை ட்ரை பண்ணி கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்க வச்சலான்னு பார்த்தேன். ஏதோ லைட்டாக அவனோட மைண்டு ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. போனால் கிஃப்ட்டை கொடுத்தா ஹாப்பி பர்த்டே அன்னைக்கானா அடுத்த செகண்டில் ஆளுக்கான ஒடி வந்துட்டான். அங்கே ஒரு 1/2 hour ப்ளே பண்ண வச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. இப்போவே சொல்லிட்டான், அவனோட பர்த்டேவும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும், இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.